பொது சட்டசபை தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது, அதிகமா போலிங் அதிகமாகுதுன்னா அந்த அரசாங்கத்துக்கு எதிரான அலை அதிகமா இருக்குன்னு அர்த்தம். 2014 ஒரு மோடி மீது ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அது எதிர்பார்ப்புக்கு எதிராக மோடி எவ்வளவு விதிமீறல் பண்ணிட்டு இருக்காரு, எத்தனை விதிமீறல் பேசுறாரு, மதத்தையும் அதையும் பேசுறாரு. போன தேர்தலில் 2019 தேர்தலில் புல்வாமா அட்டாக்கை கர்நாடகாவில் என்ன பண்ணாரு, ஜெய் பஜ்ரங் பலின்னு சொல்லிட்டு ஓட்டு போடுங்கன்னார சொல்லாமா? அவர் மோடி எவ்வளோ விதி மீறாரு. அண்ணாமலை வேணும்னே ராத்திரி 11 மணிக்கு பிரச்சாரம் பண்ணுறாரு. ஏதாவது எப்படியாவது ஒன்று பிரச்சனை ஆகி கலவரம் ஆகாதான், தேர்தல் நிறுத்திட மாட்டாங்களான்னு சொல்லி. அண்ணாமலையோட செயல்பாடுகள் அப்படி இருக்கு. பத்திரிகையாளர்களை மிரட்டுறாரு, எல்லாரையும் மிரட்டுறாரு. மிரட்டுறது என்னங்க, ரவுடித்தனம் பண்றதுக்கு பேரா ஒரு அரசியல். ஒரு முதலமைச்சரை தூக்கி உள்ள வைப்பன்னு சொல்றது எவ்வளவு திமுத்தனமான பேச்சு அது. இப்படிலாம் பேசினோம்னா திமுக காரங்க கோவப்பட்டு கலவரம் பண்ணுவாங்க, தேர்தல் நிறுத்திடலாம், தேர்தல் சந்திக்கிறதுலையும் தப்பிச்சு ஓடிடலான்னு பாக்குறாரு. ஒரு ஆரம்பத்துலேருந்து அப்படித்தானே. அங்க இருக்கிற எம்எஸ்எம்இ பூரா, அந்த தொழில் பூரா நசுங்கினதே, வீணா போய் நாசமாய் நிற்கிறது பிஜேபி அரசுடைய நாசகார பொருளாதார கொள்கையால தானே. மோடின்ற பிம்பமும் உடைய தொடங்கிடுச்சு. அதனால அதை தள்ளி வச்சது அவங்களுக்கே இடைஞ்சலா போயிடுச்சு. நாளுக்கு நாள் பிஜேபி நிலைமை மோசமாயிட்டு இருக்கு, அது அவங்களுக்கே தெரியும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் நெறிவுலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் இரா குமார் அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் மதன். இன்னைக்கு தேர்தல் திருவிழா நடந்துகிட்டு இருக்குது, ஒரு ஜனநாயக திருவிழா. இப்போ இன்னைக்கு உள்ள நிலவரங்கள் குறித்து தான் பேசலாம் அப்படின்னு. வழக்கமாக ஒரு எதிர்ப்பலை இருக்குது அப்படின்னும் போது ஓட்டு சதவீதம் என்பது அதிகரிச்சுட்டே போகும். இந்த முறை எனக்கு பார்க்கும்போது இன்னைக்கு 3 மணி அளவுல நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். 51% தான் ஓட்டு விழுந்திருக்குது. இன்னும் அதிகபட்சம் போனோம்னா ஒரு 60-65 வரும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப குறைவான ஓட்டு சதவீதமா தெரியும். கடுமையான வெயில் ஒரு காரணம். பொதுவா கொஞ்சம் 12 மணி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் மந்தமா தான் இருக்கும். மாலையில திரும்ப அதிகரிக்கும். 4 மணிக்கு மேல அதிகரிக்கும். குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா கூட 65 குறையாது, ஒரு 65% ஓட்டு குறையாது. ஆனா 2019, 2014, 72, 73 வந்துருக்கு. போன ஆண்டோட இந்த ஆண்டு வெயில் அதிகமா இருக்கிறது ஒரு காரணம். அடுத்தது உங்க உள்ளூர்ல இருக்கிற ஆளுங்கட்சி மேல கோபம் இருந்தாலும் போய் போடுவாங்க. பொது சட்டசபை தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது, அதிகமா போலிங் அதிகமாகுதுன்னா அந்த அரசாங்கத்துக்கு எதிரான அலை அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த கவர்மெண்ட் இருக்கக்கூடாதா, போயிடணும்னா வீட்டுல உள்ளே உட்காந்துருக்கவங்களாம் கூட ஓட்டு போடுவான். வாக்குச்சாவடிக்கு வராமலாம் வாக்கு போடுவான். 2019 72% வாக்கு பதிவாயிருந்து. அப்ப அதிமுக மீது இருந்த கோபம் ஒன்று காரணம். பிஜேபி மேல கோபம் இல்லையா? பிஜேபி எப்பவும் தான் கோபம் இருந்துட்டு இப்போ தான் இருக்கு. சரி, 2019 இருந்துச்சு, இப்போ இருந்துச்சு. அந்த புது கோபம் 2019 வந்தது, அது ஒரு காரணமா இருக்கலாம். இப்போ இவனோ இப்படித்தான் அப்படின்னு ஆயிடும்னு ஒரு கட்டத்துக்கு மேல 2014 ஒரு எதிர்பார்ப்போட இருந்தாங்க மக்கள். மோடி மீது ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அது எதிர்பார்ப்புக்கு எதிராக எல்லாம் நடக்கும்போது இன்னும் கோபம் அதிகமா இருந்துச்சு. இதுவே பழகி போச்சு. இது இப்படித்தான் இந்த கட்சி அப்படின்ற மாதிரி பழகி போனதுனால அந்த 2019 அளவுக்கு இப்போ கோபம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கோபம் இருக்கு. அப்போ இன்னும் கடுமையா அந்த கோபத்தை வெளிப்படுத்தினாங்க. இப்போ சரிப்போ இதே வேலையா போச்சு இவனுக்குன்ற மாதிரி இதாக இருக்கும். அந்த நேரத்தில் பிரச்சாரத்துக்கான காலமும் நிறைய இருந்தது. ஒரு மாசம் பிரச்சாரம் பண்ணாங்க. இந்த மாதிரி 10 நாள் 15 நாளுக்கு எல்லாம் முடிஞ்ச 15 நாள் பிரச்சாரம் இருந்திருக்குது. இப்போ அது இருந்தாலும் கூட உங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் எலக்ட்ரானிக் உலகமாகி போச்சு. கம்யூனிகேஷன், சோசியல் மீடியா இதெல்லாம் வந்துடுச்சு. போதுன்ற மாதிரி ஆகி போச்சு. பிரச்சார நாட்கள் குறைவா இருக்கிறதே கட்சிகள் நல்லது நினைக்கிற வேட்பாளரை பொறுத்த வரைக்கும் பிரச்சார நாள் கம்மியா இருக்கிறது நல்லது நினைக்கிறாங்க. செலவு குறையும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பிரச்சனை. அது எல்லா கட்சிக்கும் உள்ளதுதான். அது ஒன்று மக்கள் வாக்களிக்கிறதுக்கும் பிரச்சாரத்துக்கும் ஒன்றும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் இப்போ ஒரு மதியம் பார்த்தீங்கன்னா 51% 3 மணி நிலவரம். அது 1 மணிக்கு பார்த்தீங்கன்னா 40% இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 2 மணி நேரத்துக்கு கம்மியாக தான் இருக்குது. ஆனால் அந்த வெயில் ஒரு காரணம். மாலை 4 மணிக்கு மேலே இன்னும் அதிகரிக்கும். அப்படி மொத்தமாக சேரும்போது சிக்கல் ஆகாதா? ஒன்றும் சிக்கல் கிடையாது. 6 மணிக்குள்ள போய் அந்த வரிசையில் நின்றுட்டா அவங்க எல்லாருக்கும் வாக்களிக்கிறதுக்கு எத்தனை மணி ஆனாலும் நின்றுடணும். வரிசையில போய் நின்றுட்டா போதும். ராத்திரி 8 மணி ஆனாலும் 10 மணி ஆனாலும் அவங்க வாக்களிக்கிறதுக்கு அவங்களுக்கு
வாய்ப்பு கொடுத்தாகணும். ஆனா 6 மணிக்கு பின்னாடி காம்பவுண்டுக்குள்ள விட மாட்டாங்க. 6 மணிக்கு போய் வரிசையில் நின்றுட்டாங்கன்னா போதும். நின்றுட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் வாக்களிக்கிறதுக்குரிய வாய்ப்பு கொடுத்தாகணும். அதனால் சில நாள் அங்கே 7 மணி வரைக்கும்லாம் 7:30 வரைக்கும்லாம் போலிங் போயிருக்கு. சில இடங்களில் வந்து போயிருக்கு. ஏன்னா வெயில் காரணமாக அது மாதிரி லேட்டாக வருவாங்க. அந்த கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும்போது அது கொடுத்தாகணும். கடைசியாக வர்றவங்களுக்கு வந்து ஒரு டோக்கன் கொடுத்துருவாங்க. எல்லாருக்கும் ஒரு டோக்கன் கொடுத்துருவாங்க கையெழுத்து போட்டு. அதை வச்சுக்கிட்டு போட்டு போடணும். அந்த மாதிரி கடைசியாக நிற்கிறவங்களுக்கு கொடுத்தவங்களுக்கு 6 மணிக்குள்ள வந்து யார் வரிசையினாலும் மணி எத்தனை மணி ஆனாலும் வந்து அவங்களுக்கு வாக்களிக்க வாய்ப்பு கொடுத்தே தரணும். அது அவரோட உரிமை. இன்னொரு விஷயம் நான் கவனிச்சேன், நகர்ப்புறங்கள்ல ஓட்டு விகிதம் ரொம்ப குறைவாகவும் கிராமப்புறங்கள்ல அதிகமாகவும் இருக்குது. இன்னும் சொல்ல போனா தொலைதூர மாவட்டங்கள், சென்னையில இருந்து தொலைதூரமா இருக்கக்கூடிய மாவட்டங்கள் எல்லாம் ஓட்டு அதிகமா விழுது. இயல்பாவே கிராமப்புறங்களில் வந்து மக்கள் கொஞ்சம் ஆர்வமா போய் ஓட்டு போடுவாங்க. அது ஒரு திருவிழா மாதிரி அவங்களே. பொள்ளாச்சியில் அதிகமா இருக்குது, கோயம்புத்தூர்ல குறைவா இருக்கு. அதான் பொதுவாக கிராம பகுதிகளில் பார்த்தீங்கன்னா கிராமப்புற மக்கள் வந்து வாக்களிக்கிறத ஒரு மகிழ்ச்சியா ஒரு கொண்டாடுவாங்க. அங்கே உண்மையான தேர்தல் திருவிழான்றது அங்கே தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ விவசாய கூலி செய்கிற மக்கள்லாம் கூட அன்னைக்கு அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பூ வச்சுட்டு சிங்காரிச்சுக்கிட்டுலாம் ஓட்டு போடுறத நான் பார்த்துருக்கேன். அவங்க ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் ஓட்டு போடுறத ஒரு மகிழ்ச்சியான திருவிழா மாதிரி. பணமெல்லாம் கொடுக்காத காலத்திலே ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுன்றதெல்லாம் பெரிய அளவில் இல்லாம இருந்த காலத்திலே ரொம்ப மகிழ்ச்சியாக அது வந்து ஓட்டு போடுறதுக்கு ஒரு திருவிழா மாதிரி போவாங்க. ஆனால் கிராம மக்கள் எப்போவுமே வந்து ஒரு ஓட்டு போடுறத மகிழ்ச்சியாக போய் போடுவாங்க. நகர்ப்புறத்தில் எல்லாம் கொஞ்சம் படித்தவங்க அதிகமாக இருக்கிறதுனால, பணக்காரர்கள் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க வந்து அதில் ஒரு மிதப்பாக இருக்கிறாங்க. அது தவறுன்றது வேற விஷயம். அது காரணம் தான். சென்னையிலே பாருங்களேன், ரொம்ப வாக்கு கம்மியாக இருக்குது. மத்திய சென்னை ரொம்ப குறைவா இருக்குது, படித்தவர்கள் அதிகமாக ஆமாம், இருக்கு, இப்போ இது கம்மியாக இருக்குது. அதனால் வந்துட்டு பொதுவாகவே வந்துட்டு பணக்காரர்கள் இருக்கிற இடம் வாக்கு சதவீதம் கம்மியாக இருக்கும். அதான் சரியானவர்கள் வாழக்கூடிய இடம். ஏசியில உட்கார்ந்து இருக்கிறவங்க போறதில்லை. இந்த வெயில்ல எதுக்கு போயிட்டு அங்கே போய் கீழே நின்றுக்கிட்டு. அது இன்னும் பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா சில பேர் அவங்க போய் வரிசையில் நிற்கிறதே தேவையில்லாத ஒன்று நினைப்பாங்க. நம்ம போய் கியூல நிக்கிறதா, கியூல நிக்கிறதா அப்படின்ட்டு. இன்னைக்கு முதலமைச்சரே கியூல நின்று தான் வாக்களிச்சிருக்காரு. சரி, இன்னொரு விஷயம் பார்த்தேன், பெரிய அளவில் பிரச்சனைகள் எங்கேயுமே இல்லை. நான் முன்னாடி ஒரு காலமாக கவனிச்சிட்டு இருக்கிறேன், தேர்தல் நேரத்தில் ஏடிஎம்கே டிஎம்கே இந்த ரெண்டுக்கும் இடையிலான சண்டைகள் அடிக்கடி அங்கங்கே நடக்கும். சில 1 மணி நேரம் மாதிரி தேர்தல் நிறுத்தி வைப்பு அப்படிம்பாங்க, அல்லது சில இடங்கள்ல வந்து தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டது அப்படிம்பாங்க. இப்படி பிரச்சனைகள்லாம் நிறைய நடக்கும். இந்த மாதிரி அப்படி பெருசா ஒன்றும் இல்லையே. பெருசா ஒன்றும் இல்லை. பொதுவாகவே இந்த வாக்குச்சீட்டு முறை போயிட்டு இவிஎம் வந்த பிறகு அந்த பிரச்சனை குறைஞ்சிருச்சு. வாக்குச்சீட்டு இருக்கும்போது போய் கேப்சர் பண்ணிடுவாங்க. கேப்சர் பண்ணி எல்லாத்தையுமே கத்த குத்தி போட்டுருவான். நான் பார்த்துருக்கேன், சைதாப்பேட்டில் ஒரு தடவை அந்த மாதிரி இடைத்தேர்தல் நடந்தது, 2002 நினைக்கிறேன். இடைத்தேர்தல் நடந்தது, அந்த நேரத்தில் அப்படியே மாறிச்சு. அதுபோல அந்த வாக்குச்சீட்டு முறை போயிட்டு இவிஎம் வந்த பிறகு அந்த தகராறு, மோதல், அடிதடிலாம் குறைஞ்சிடுச்சு. அப்போ ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் பிரச்சனை வரும். அது ஒன்றும் பெருசாக வராது. இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா வியாசர்பாடி மகாகவி பாரதியார் நகரில் எந்த பட்டம் நடத்தினாலும் தாமரைக்கு தான். ஆமாம், எம்கேபி நகர், அதான் மகாகவி பாரதியார் நகர். எந்த பட்டம் அமுத்தினாலும் அது எப்படி இல்லை. அதில் என்ன கேட்குறாங்கன்னா, அது ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே, நாங்கள் ஒத்துக்கிறோம், அது என்ன பிஜேபிக்கு ஆதரவாக மட்டும் ரிப்பேர் ஆகுதுன்னு கேட்குறாங்க. அதுதான் ஏதோ கரெக்ட் ஆகிட்டு இவங்க சொல்லலாம், உங்களுக்கு சாஃப்ட்வேர் கரெக்ட் ஆயிடுச்சு. அப்படி கரெக்ட் ஆகும்போது அது எப்படியே பிஜேபிக்கு மட்டும் சாதகமாக கரெக்டாக கரப்ஷனா அப்படின்றது பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் காசர்கோட்ல நேற்று பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஓட்டு உழுது, தாமரைக்கு மட்டும் 2 ஓட்டு உழுதுன்னு சொல்லி அப்படி ஒரு பிரச்சனை ஆகி அது எல்லா கட்சிகளும் போயிட்டு கோர்ட் வரைக்கும் நேற்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடக்கும்போது அங்கே போய் சொல்லியிருக்காங்க. உச்சநீதிமன்றம் அது என்னன்னு பாருங்க, அப்படி தேர்தல் ஆணையம் சொல்லி, தேர்தல் ஆணையம் தான் இந்த திட்டுத்தனத்தை பண்றதே. இப்போ ஏற்கனவே பாஜக தேர்தல் ஆணையத்தின் மீது அப்படி குற்றச்சாட்டு சொல்ல முடியுமா? ஏன் சொல்ல முடியாது? அதான் நடக்குது. மோடி எவ்வளவு விதிமீறல் பண்ணிட்டு இருக்காரு. எத்தனை விதிமீறல் பேசுறாரு, மதத்தையும் அதையும் பேசுறாரு. போன தேர்தலில் வந்து 2019 தேர்தலில் புல்வாமா அட்டாக்கை வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திக்கிட்டாரு. இதெல்லாம் பண்ணக்கூடாது. மதத்தின் பெயரால, ஜாதியின் பெயரால ஓட்டு கேட்கக்கூடாதுங்க. கர்நாடகாவில் என்ன பண்ணாரு, ஜெய் பஜ்ரங் பலின்னு சொல்லிட்டு ஓட்டு போடுங்கன்னார சொல்லலாமா? ஒரு பிரதமர் வந்து இந்த மாதிரி சொல்லலாமா மதத்தின் பெயரால? அதெல்லாம் வந்து தேர்தல் விதிமீறல் தான். கோட் ஆஃப் கான்டாக்ட்னு இருக்குல்ல, அதெல்லாம் விதிமீறல் தான். மோடி எவ்வளோ விதிமீறாரு. அண்ணாமலை வேணும்னே தனம் ராத்திரி 11 மணிக்கு போய் பிரச்சாரம் பண்ணுறாரு. ஏதாவது எப்படியாவது ஒன்று பிரச்சனை ஆகி கலவரம் ஆகாதான், தேர்தல் நிறுத்திட மாட்டாங்களான்னு சொல்லி. இல்லை, அது அப்படிதான் எடுத்துக்கணுமா? கொஞ்சம் தீவிரமா பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம். தீவிரமா சட்டத்துக்கு உட்பட்டாங்க தீவிரமா பிரச்சாரம் பண்ணணும். சட்டத்தை மீறி பண்றது பேர் தீவிர பிரச்சாரமா?
அது அடாவடி பிரச்சாரம், தீவிர பிரச்சாரம் கிடையாது, அடாவடி. இந்த அடாவடியை பண்ணி எப்படியாவது ஒரு கலவரத்தை உண்டு பண்ணிட்டோம்னா, இவர் என்ன சொல்லியிருக்காரு, நேற்று ஒரு அம்மா ஏதோ நீட்டு பற்றி கேட்டதுக்கு, நான் உயிரே போனாலும் நீட்டு தேர்வை வந்து ரத்து பண்ண மாட்டோம், அது நீட்டு தேர்வை ரத்து பண்ணி தான் அரசியல் இருக்குன்னு அரசியல் விட்டே போயிடுவோம். இல்லை, அது அவங்க கொள்கையை அப்படித்தானே பேசுவாங்க. அதோட வரைக்கும் நின்றுக்கோ. அவருக்கு என்ன சொல்கிறாரு, மாணவர்களை நீட் தேர்வு வச்சு மாணவர் தற்கொலைக்கு தூண்டுறாங்க, முதலமைச்சர் வழக்கு பதிச்சு அவர் தூக்கி உள்ளே போடணும் அப்படின்றதெல்லாம் வந்து திமிர்த்தனமான பேச்சு. 2017 நீட் வந்தது, அப்போ அனிதா தற்கொலை பண்ணிக்கிட்டது. அனிதாவை உச்சநீதிமன்றம் வரைக்கும் கூட்டுட்டு போனது யாரு? அதிமுக. அவங்க கவர்மெண்ட்டும் வழக்கு போட்டது உச்சநீதிமன்றத்தில், நீயும் சேர்ந்துக்கோன்னு சொல்லி கூட்டு போனாங்க அனிதாவை. அது வரைக்கும் போய் நம்பிக்கையோட இருந்து இந்த நிர்மலா சீதாராமன் இங்கே வந்துட்டு நல்ல செய்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்பிக்கை கொடுத்துட்டு போனாங்க. அந்த நம்பிக்கை பொய்த்து போனது தான் விரக்தியில் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிச்சு. இல்ல, நிர்மலா நம்பிக்கை கொடுத்ததா சொல்லி திமுக நம்பிக்கை கொடுத்து ஏமாந்ததா தானே சொல்றாங்க. இவங்க சொல்றாங்க. உண்மை நடந்தது என்னன்னா, அதிமுக அரசு தான் அப்ப அதிமுக தான் வழக்கு போட்டது உச்சநீதிமன்றத்தில், எங்களுக்கு 1 வருஷம் திரும்பவும் இது அவகாசம் கொடுக்கணும், 1 வருஷத்துக்கு விலக்கு கொடுக்கணும்னு சொல்லி. அப்போ இந்த பொண்ணையும் சேர்த்துக்கிட்டாங்க, நீயும் போடு அப்படின்னு சொல்லி. அது கடைசியில் கிடைக்கும் நம்பிக்கையோடு இருந்துச்சு. நிர்மலா இங்கே வந்தவங்க சொல்லிட்டு போனாங்க. இவங்க தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பிச்சிருந்தாங்கல்ல, மசோதா அனுப்பியிருந்தாங்கல்ல விலக்கு கேட்டு சட்டசபையிலேருந்து. முதல்ல வந்து எங்கே இருக்குன்னே தெரியாதுன்னாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சொன்னாங்க. அவங்களும் வந்துட்டு ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு போனாங்க. அது நம்பிக்கையோடு போய் டெல்லி வரைக்கும் போய் வந்து கடைசியில் தற்கொலை பண்ணிக்கிச்சு அனிதா. தேவையில்லாத நம்பிக்கை கொடுத்தாங்க அதுக்கு. அதை வந்து தூண்டி விட்டு திமுகன்னு அண்ணாமலை போய் பிரச்சாரம் பண்ணுறார். ஒரு முதலமைச்சரை தூக்கி உள்ள வைப்பன்னு சொல்றது எவ்வளவு திமிர்த்தனமான பேச்சு அது. இப்படிலாம் பேசினோம்னா திமுக காரங்க வந்து கோவப்பட்டு கலவரம் பண்ணுவாங்க, தேர்தல் நிறுத்திடலாம், தேர்தலை சந்திக்கிறதுலையும் தப்பிச்சு ஓடிடலான்னு பாக்குறாரு. ஒரு ஆரம்பத்துலேருந்து அப்படி தானே, நாங்க ஜெயிக்கணும்னு நாங்க வேண்டிக்கலன்னு சொல்லி சொன்னவர் தானே. இல்ல, அவங்களுக்கு கோயம்புத்தூர்ல ஒரு லீடு இருக்குன்னு தானே சொல்றாங்க. டஃப் கொடுக்குறாரு. என்ன ஜெயிக்கணும்னு நாங்க வேண்டிக்கலன்னு ஏன் சொல்றாரு? ஒரு தன்னடக்கத்தோட சொல்லியிருக்கலாம். ஏங்க நிக்கிறவன் ஜெயிக்கணும்னு நினைப்பானா? ஜெயிக்கணும்னு வேண்டிக்கலன்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? ஜெயிக்க மாட்டோம்னு சொல்லி சொன்னா என்னங்க அர்த்தம்? வர்ற ஓட்டுமில்ல கிடைக்காத போயிடும். அவரு தேர்தல் நிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைங்க, எப்படியாவது தப்பிச்சுக்கணும் தானே அந்த அஃபிடவிட்டை கூட வந்துட்டு ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பர்ல கொடுத்தாரு இவரு இல்லையா? அதிமுக எதிர்ப்பு தெரிவிச்சது இல்ல, ரிஜெக்ட் பண்ணணும். ஏகப்பட்ட வாலண்டியர்ஸ் போய் பேசுறாங்க. நிறைய வீடியோஸ் பாக்குறோம். கம்பெனிகள்ல போய் லேபர்ஸை நிறுத்தி, உற்பத்தியை நிறுத்திட்டு தொழிலாளிகள்லாம் ஒன்று சேர்த்து பாருங்க, பிஜேபியில இருந்து வந்திருக்கிறாங்க, அவங்ககிட்ட பேசுவாங்கன்னு பேச சொல்றாங்க. இவங்க பேசுறாங்க, அவங்ககிட்ட ப்ராமிஸ் வாங்குறாங்க, பிஜேபி ஓட்டு போடுவோன்னு சொல்லுங்க அப்படின்னு கம்பெனி முதலாளி மேனேஜர் ப்ராமிஸ் வாங்குறாங்க. இவ்வளோ தூரம் அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. போய் ஒரு முதலாளி கேட்கும்போது தொழிலாளி என்ன செய்ய முடியும்? போட மாட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் ஓகேன்றதா? அந்த நேரத்தில் ஓகேன்னு தான் சொல்லுவாங்க. முதலாளி என்ன பண்ண முடியும்? ஆளுங்கட்சியிலிருந்து மிரட்டுறான். சரி நீ வந்து பேசிட்டு போ அப்படி சொல்றது. அந்த அண்ணாமலை அந்த பக்கம் பார்ப்பா, நான்லாம் ஒன்றும் சொல்லப்பா, உங்க இஷ்டத்துக்கு ஓட்டு போட்டுன்னு கூட அந்த முதலாளி சொல்லலாம்ல. ஓ, நம்ம வீடியோவில் அது இல்லை. அதில் வீடியோவில் இருக்காது இல்லை. இவங்களுக்கு சாதகமானது மட்டும் தான் வீடியோ காட்டுவாங்க. அங்க இருக்கிற எம்எஸ்எம்இ பூரா, அந்த தொழில் பூரா நசுங்கினதே, வீணா போய் நாசமாகி நிற்கிறது பிஜேபி அரசுன்ற நாசகார பொருளாதார கொள்கையால தானே. பெருமளவு பாதிக்கப்பட்டது கோயம்புத்தூர், திருப்பூர் தானே பிஜேபி அரசால. அவன் எப்படி மிரட்டுவான், மிரட்டி வசூலே பண்றான். அப்புறம் வந்து ஓட்டு போடுன்னு சொல்லி நான் வரேன் பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னா முடியாதுன்னு சொல்ல முடியுமா? மத்தியில் அரசாங்கம் இருக்கு, திரும்ப ஒரு வேளை வந்து தொலைச்சிட்டான்னா உத்தரவாச்சே, அதனால சொல்லி ஒத்துப்பாங்க. போய் எல்லாரும் சந்திக்கிறதுனால கேட்கறதுனால அப்போ போடுற சொல்றதுனா ஓட்டு போட்டுருவாங்களா? நம்மளே இருக்கணும்னு வச்சுங்க. ஒருத்தன் வந்து ஒரு பிஜேபிக்காரன் வந்து ஓட்டு கேட்குறான், நம்மள்கிட்ட ஒரு சீட்டை கொடுத்து நோட்டீஸ் கொடுத்து ஓட்டு கேட்குறான், அவசியம் போடுங்க, சரிங்க அப்படின்னு தான் சொல்லி அனுப்பி போகிறோம். சத்தியமாக போட மாட்டேன் நான் பிஜேபிக்கு அப்படின்னு தான் என்ன சொல்கிறோம். சரி, கேட்குறவங்க முகத்தை முறிச்சாலாம் முடியாதுன்னு சொன்னால் அவன் நம்மளை பகையாக பார்ப்பான். இந்த ஏரியாவில் இருப்பான், நாளைக்கு போய் டீ கட்டில் போய் டீ குடிச்சு நம்மளை இப்படி பார்ப்பான். எதுக்கு நமக்கு வம்பு? சரின்னு சொல்லிடணும், முகத்துக்காக சரி ரைட்டுன்னு போடுறாங்க அப்படின்னு சொல்லி தான் போகிறோம். இன்னொரு விஷயம் நான் கவனிச்சேன், என்ராம் அவர்கள் ஓட்டு போட்டுட்டு வரார். அவங்ககிட்ட பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, அவங்க வந்து திமுக வந்து லீடிங்கில் இருக்குது, அதுதான் வெற்றி பெற போகிறது அப்படிலாம் சொல்றாரு. அண்ணாமலை வந்து தோத்துருவாரு, அவர் தோற்க வேண்டும், அவர் ஒரு மோசமான கேண்டிடேட் இப்படி வந்து சொல்றார். ஒரு பத்திரிகையாளர், ஒரு மூத்த பத்திரிகையாளர் இப்படி பொது இடத்துல வந்து இந்த மாதிரி தேர்தல் அன்னைக்கு இப்படி பிரச்சாரம் செய்வது தவறுன்னு. அது பிரச்சாரம் கிடையாது. அது என்ராம் வந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர், ஒரு பண்பட்டவர், சட்டம் விதிகள் எல்லாம் தெரிஞ்சவர், ஒரு எத்திக் படி நடக்கக்கூடியவர். அவர் எந்த ஒரு இதையுமே மீறக்கூடாதுன்னு சொல்லுவார். அவரு இன்னும் சொல்ல போனா அவர் நிறுவனத்தை அவர் விமர்சனம் பண்ணியிருக்காரு. போன தேர்தலில் என்ன பண்ணாங்க, இந்த
நில அபகரிப்புன்னு ஃபுல் பேஜ் விளம்பரம் போட்டாங்க தெரியுங்களா? தமிழில் விளம்பரத்தை வந்து நியூஸ் மாதிரி போட்டாங்க பார்த்தீங்களா எல்லா பத்திரிகையிலையும். நான் இருந்திருந்தா அந்த நிர்வாகத்தில் நான் இருந்தால் அதை போட்டோ விட்டுருக்க மாட்டேன், செய்தி பிரிவில் நான் இருந்திருந்தான்னு சொன்னார். ஒரு எடிட்டோரில் இல்லை, எடிட்டோரில் நான் இருந்தால் அதை நிறுத்தியிருப்பேன், போட்டது எனக்கு உடன்பாடு கிடையாது, தப்பு அது அப்படின்னு வந்து ஹிந்து பாட்டினாலே தப்புன்னு சொல்லி ஒத்துக்கிற ஒரு அது மாதிரி ஒரு நியாயமான ஒரு பத்திரிக்கையாளர். அவர் சொல்கிறாருன்னா அவர் கருத்தை சொல்கிறவர், அவர்கிட்ட கருத்து கேட்குறா, அவர் கருத்து சொல்கிறார். அண்ணாமலை ஒரு மோசமான கேண்டிடேட்டு இல்ல, மத்த யாரையும் சொல்லாம 39 பேர் இருக்கிறாங்க. அண்ணாமலை பத்தி கேட்கறாங்க, கேட்கும்போது அவர் சொல்றாரு அவர் வெற்றி பெறக்கூடாது, வெற்றி பெற மாட்டார், அண்ணாமலை வெற்றி பெற மாட்டார், தோற்பது உறுதி, அவர் ஒரு மோசமான கேண்டிடேட்டு அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு நேர்மையான ஒரு பத்திரிக்கையாளர். அவர் வந்து என்னைக்காவது வந்து யாரை பத்தியா அக்கப்போர் பேசி கேள்விப்பட்டீங்களா? ரொம்ப கண்ணியமான வார்த்தைகள், ரொம்ப கண்ணியமான வார்த்தைகள், சாஃப்ட் ஸ்போக்கன், ரொம்ப வந்து எத்திக்ல வந்து கடைபிடிக்கணுன்றதுல ரொம்ப ஆர்வமானவர் அவர். அவரே வந்து மோசமான கேண்டிடேட்னு சொல்றாருன்னா அண்ணாமலையோட செயல்பாடுகள் அப்படி இருக்கு. பத்திரிகையாளர்களை மிரட்டுறாரு, எல்லாரையும் மிரட்டுறாரு. மிரட்டுறது என்னங்க, ரவுடித்தனம் பண்றதுக்கு பேரா வந்து ஒரு அரசியல்? காவல்துறை அதிகாரி, அதனால ஒரு அதிகாரமா பேசுறாரு. காவல்துறை அதிகாரின்னா காவல்துறையிலே இருந்திருக்கணும் நீ, புரியுதுங்களா? அரசியல்வாதிக்குன்னு வந்துட்டா மக்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கணும். மக்கள் மேல உனக்கு ஒரு மதிப்பு ஏற்படணும், மக்கள் மேல ஒரு நம்பிக்கை ஏற்படணும், உன் மேல ஒரு அன்பு வரணும், ஒரு அபிமானம் ஏற்படணும். அப்படிலாம் இருந்தாதான். இப்பவே இப்படி பண்ணிட்டானா ஆட்சிக்கு வந்துட்டா என்ன பண்ணுவான்னு நினைக்கிற மாதிரி நினைப்பாங்கல்ல. இல்ல, ஒரு 10 வருஷம் பிராக்டிஸ் பண்ணவர், எல்லாரையும் அதிகாரம் செய்து பழகப்பட்டவர், அதனால இயல்பா எல்லாரையும் அதிகாரம் பண்றாரு, அது சாதாரணம் எடுத்துக்குங்க அப்படித்தானே சொல்றாங்க. நான் கூட வந்து ஆபீஸ்ல இருக்கும்போது சீஃப் எடிட்டர்னு முறையில் எல்லாரையும் அதிகாரம் பண்ணிட்டு இருக்கலாம். அப்படியே வீட்டுக்கு அதோ மூடோட போயிட்டு பொண்டாட்டியும் பிள்ளையும் அதிகாரம் பண்ணணும்னு செயற்பட்டு தச்சு வெளில அனுப்பிச்சிருட்டாங்க முடியுமா? குடும்பம் என்ன வருது? எங்கே எப்படி இருக்குமோ அப்படி தாங்க இருக்கணும். நான் ஆஃபீஸில் சீஃப் எடிட்டர், வீட்டில் போய் சீஃப் எடிட்டர்னு அதிகாரம் பண்ண முடியுமா? வீட்டுக்கு போனால் மனைவிக்கு கணவனாகவும் பிள்ளைக்கு அப்பனாக தான் இருக்கணும். நான் சீஃப் எடிட்டரான்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. அதே போல தான் வந்து நீ அரசியலுக்கு வந்துட்டீன்னா அரசியல்வாதியாக இருக்கணும். மக்கள் சேவகன். அரசியல்வாதி என்ன, மக்கள் சேவகனாக இருக்கணும். நீ வந்து எல்லாரையும் மிரட்டுறது போகிறது, ஒரு பத்திரிகையாளருக்கு உனக்கு செய்தி போட்டு தான் நீ வெளியில் வர்ற, உன்னுடைய கருத்து வெளியில் போகுது, மக்கள்கிட்ட போய் சேரப்போகுது. இப்போ அவங்கள வந்து நீ மிரட்டுறது, உருட்டுறது, சண்டை போடுறது, ஊன்னு கத்துறதுன்னா அது என்ன, அது பண்பாடு? அது உன்னை கேள்வியே கேட்கக்கூடாது, நீ சொல்கிறத மட்டும் கேட்டுக்கிட்டு போகணும்னா அந்த அண்ணாமலைக்கு வந்து அடிப்படை பண்பாடு நாகரிகமே கிடையாதுங்க. அதனால தான் வந்து அவரை பற்றி மோசமான கேண்டிடேட்னு சொல்லி என்றாம் சொல்கிறார். இப்போ பணப்பட்டுவாடாங்கிறது பல இடங்கள் நடக்கும், தேர்தல் நேரத்தில் நம்ம கவனிச்சிருக்கிறோம். அது ஏன் கோயம்புத்தூர்ல அண்ணாமலை வந்து ஜிபே மூலமாக 1000 பணம் அனுப்புறாரு, எல்லாருக்கும் பணம் அனுப்புறாரு, ஃபோன் பண்ணி பேசுறாங்க அப்படின்னு அதை மட்டும் ஏன் டார்கெட் பண்ணி அதிமுக கொடுக்குறாங்க? எல்லாரும் கொடுக்குறாங்க, அவங்கவுங்க முடிஞ்சவங்க கொடுத்துட்டு தான் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனால் நான் ₹1 கூட ஓட்டு கொடுக்கலன்னு யாரும் சொல்லிக்கல. யாரா சொல்றாங்களா? எந்த பிடிஆர் சொல்றாருல்ல, நான் கொடுத்ததே இல்லை. அவரு தனிப்பட்டதை சொல்றாருங்க. அவரு தொகுதியில, சட்டசபை தொகுதியில அவர் கொடுக்கல. உண்மையிலே நான் கொடுக்க மாட்டேன், சிஸ்டம் இருந்து ஓட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு பணியாற்றுறேன், இல்லைன்னா என் பொழப்பை பார்த்து நான் போகிறேன்னு சொல்லி சொன்னார். 6000 ஓட்டில் ஜெயிச்சார் போன தேர்தல் 2016. அதுக்கப்புறம் இப்போ 36 ஓட்டில் ஜெயிச்சு. போன 2021 பணம் கொடுக்கல. அந்த போனோட எம்எல்ஏ இருந்தப்போ 6 மாதத்துக்கு ஒரு முறை அறிக்கை கொடுப்பார். எம்எல்ஏக்கள் தொகுதி மேம்பாட்டு நிதி என்னென்னலாம் செஞ்சுருக்கேன், சொந்த காசில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு அறிக்கை கொடுப்பார் மக்களுக்கு, தொகுதிக்கு செஞ்சதை பற்றி. அவர் தனிப்பட்ட முறையில் அவர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னார், கொடுக்கவும் இல்லை. அவர் ஒரு வேளை நாளைக்கு பிடிஆர் பணம் கொடுத்தாருன்னு வச்சுங்க, அது ஹைலைட் ஆகும். பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னவர் பணம் கொடுக்குறாருன்னு. இவர் நான் ₹1 கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிற அண்ணாமலை பணம் கொடுக்கும்போது தான் நீ பெருசாக பேத்திக்கிறிய, பணம் கொடுக்குறிய அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி பெருசாக உன்னை பற்றி சொல்லிக்கிறீல்ல, டாம்பிக் அடிச்சுக்கிறீல்ல, அப்புறம் ஏன் பணம் கொடுக்குற? பொய் தானே சொல்கிற, நீ பொய் சொல்கிறங்கிறத அம்பலப்படுத்துகிறாங்க. இல்லைங்க, இப்போது வெளியே போய் பணம் கொடுக்கும்போது தெரியும், பேர் எழுதி வச்சுருப்பாங்க, டிக் பண்ணி உங்களுக்கு கொடுங்க, உங்களுக்கு 4, உங்களுக்கு 5 இப்படி கொடுக்குறதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஜிபே பண்ணுறது யாருக்கு தெரியும், எந்த அடிப்படையில் சொல்கிறாங்கன்னு கேட்குறேன். ஒவ்வொரு அந்தந்த ஏரியா ஆள் இருப்பாங்க, ஒரு ஏரியா ஒரு ஆள் கொடுத்துருவாங்க. அவங்க வந்து யார் எத்தனை ஓட்டு இருக்குது, எவ்வளோ ரூபான்னு சொல்லிட்டு அவங்க ஜிபே நம்பரை வாங்கிட்டு லிஸ்ட்டை போட்டு அந்த நம்பரை போட்டு ஜிபே அனுப்பிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்களே இருக்கீங்க, ஒரு 10-20 பேர் உங்களுக்கு போய் பேட்டி கொடுக்க வராங்கன்னு வச்சுங்க, மாதம் பணம் கொடுக்கணும். என்ன பண்ணுவீங்க? இந்த மாதத்தில் யார் எத்தனை பேட்டி கணக்கு போட்டு அக்கௌண்ட் செக்ஷன் அனுப்பிச்சிடுவீங்க, அவங்க ஜிபே போட அனுப்புவாங்க. அப்படி தானே நடக்கும். அதே போல் தான் எந்தெந்த தெருவுக்கு எவ்வளோ ஓட்டு இருக்குது, ஒரு வார்டுக்கும் கணக்கு எடுத்துக்க வேண்டியது, எந்தெந்த ஜிபே நம்பர் போட்டுருவான்,
இதுக்கு இவ்வளோ ரூபா இதுக்கு இவ்வளோ ரூபான்னு கணக்கு போட்டு லிஸ்ட்டை கொடுத்துட்டா ஒருத்தன் அனுப்பிட்டு இருப்பான். அந்த மாதிரி ஒரு 10-20 பேர் உக்காந்துக்கிறாங்க. ஒரு வார்டுக்கு ஆளுக்கு 5 வார்டு அனுப்பிட்டு இருக்காங்க. இன்னும் வெளி மாவட்டத்துல இருந்து வந்தவங்க, வெளி மாநிலத்துல அங்கே இருக்காங்க. அரவிந்த் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. பக்கத்துல அங்கே தங்கி இருக்காங்களா, இன்னமும் தங்கி இருக்காங்க. அதுதான் சொல்றேன், தேர்தல் ஆணையம் அந்த கூட்டணியில இருக்குன்னு கண்டுக்காம இருக்குன்னா கண்டுகொள்ளாமல் எப்படி இருக்கும்? அவங்க சரியாம கூட இருந்திருக்கலாம் இல்லையா? ஏங்க ஹோட்டலா போயிட்டு நீங்க வந்து இப்போ எல்லா ஹோட்டலையும் தங்கி இருக்காங்களா போங்க, லாட்ஜியெல்லாம் போயிட்டு சோதனை பண்றீங்க போறீங்க. ஒரு தேர்தல் அலுவலகத்துக்குள்ள வெளிமாநிலத்தில் இருக்கானா இல்லையான்னு போய் பார்க்க மாட்டீங்களா? இந்த இது வந்தான்ல, இந்த கரிகாலெலாம் யாரோ ஒரு ஆள்கிட்ட மணலுக்கு போயிட்டு ரெய்டு பண்ணாங்கல்ல, இடி ரெய்டு பண்ணிட்டு விஜய சாரதியா விஜய ஒரு ஆள் பிஜேபிக்காரரு, அவர் வீட்டுக்கு போனாங்க. அங்கே வாஜ்பாய் படம், இந்த அத்வானி, இதற்கு யாரு மோடி, அமித்ஷா படம்லாம் மாட்டிருந்து என்னடா திரும்பி ஐயோன்ட்டு ஓடி விட்டாங்கல்ல. டீ சாப்பிட்டு தான் வந்ததா சொல்றாங்க. டீ சாப்பிட்டு போயிட்டாங்க. ஆமா, ரைடு பண்ணலை. அது மாதிரி தான் ஏன் பண்ணலை? அங்கே ரைடு பண்ண இடத்துல இவனுக்கு 1 ரூபா கொடுத்துருக்காங்க, அங்கே டைரியில் இருக்க போய் கண்டுபிடிச்சி தானே இங்கே வந்தாங்க. பண்ணியிருக்கணும்ல. பிஜேபி தெரிஞ்சுன்னு ஓடிட்டாங்கல்ல ரைடு பண்ணாமல். அந்த மாதிரி தான் அங்கே போக மாட்டேங்கிறாங்க. பிஜேபி அலுவலகம்னா போக மாட்டேங்கிறாங்க, வெளியூராக இருக்கா என்னன்னு பார்க்கறதுக்கு. இப்போ இந்த தேர்தல் குறித்து பிடிஆர் பேசியது கொஞ்சம் கவனம் பெற்றதா இருக்குது. அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, 2வது சுதந்திர போர், ரைட், இது ரொம்ப காலமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க, 2ஆம் சுதந்திர போர், அதெல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் வடக்கிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்றார். இது வரைக்கும் அவர் அப்படி வாய் திறந்து சொன்னதில்லை. சண்டை போடணும், மோதணும், ஜெயிக்கணும், விட்டுறக்கூடாது, இப்படித்தான் பேசினாங்க. ரொம்ப பாசிட்டிவாக பேசுகிற மாதிரி இருக்குது. ஆமாம், அவருக்கு கிடைச்ச தகவல் வச்சு அவர் சொல்கிறாரு. நமக்கே அந்த மாதிரி தானே தகவல் கிடைக்குது. அடக்க வந்து இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி இருந்தது, போன மாதத்துக்கு இருந்ததை விட இப்போ வந்து நல்ல தகவல்களாக இருக்க. ராகுல் 150க்கு கீழே பிஜேபி போயிடும்ன்றார். நல்ல வரவேற்பு இருக்குங்க. பிஜேபிக்கு எதிர்ப்பான ஒரு அலை வீச தொடங்க வட மாநிலங்கள்லையும். அதை வந்து அவங்க என்ன நினைச்சாங்கன்னு சொன்னால், நமக்கு வேலைக்கே ஆகாத இடத்த முதல்ல முடிச்சு விடுவோம் தேர்தலை. இந்த தென் மாநிலங்கள், தமிழ்நாடு, இது மாதிரிலாம் கேரளா இதெல்லாம் முதல்ல முடிச்சு விட்டுட்டு அங்கே ஒரு 7 கட்ட தேர்தல் நடத்தி ஜூன் மாதம் வரைக்கும் தேர்தல் நடத்தலாம். அங்கங்கே போய் நம்ம வந்து இன்னும் பிரச்சாரம் பண்ணி மதவெறிகளை ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. அது என்ன ஆகுதுன்னா, முதல்ல அங்கே நடத்திருந்தா கூட பிஜேபி கொஞ்சம் ஓட்டு கிடைச்சிருக்கும் போல இருக்கு. நாள் கூட 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 பிஜேபிக்கு எதிரான அலை அதிகரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இவங்க வர வந்துட்டாங்க, ராஜ்புத் சத்திரியர்கள், இந்த மாதிரி ஒன்னொன்னா வந்து ஒரு புதுசாக பூதம் கிளம்பிட்டு இருக்கு பிஜேபிக்கு எதிராக. அந்த எலக்ட்ரல் பாண்ட் வந்தத்திலேருந்தே பிஜேபிக்கு சனியும் பிடிச்சிடுச்சு. தீர்ப்பு எப்போ வந்துச்சோ, எப்போ எலக்ட்ரல் பாண்ட் இது வெளியில் வந்துச்சோ, அதுலேருந்து அது தனம் வெளியில் வந்துக்கிட்டே இருக்கிறது, ஒரு தகவல் வந்துக்கிட்டே இருக்குது. அது பெரிய சனியன் பிடிச்ச மாதிரி ஆகிப்போச்சு மோடிக்கு. மோடின்ற பிம்பமும் உடைய தொடங்கிடுச்சு. அதனால் வந்துட்டு அவங்களுக்கு போக 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 அங்கே இன்னும் வீக்கன் ஆகிட்டு இருக்க ஒழிய அதை தள்ளி வச்சது அவங்களுக்கே இடைஞ்சலாக போயிடுச்சு. இப்போ இல்லைப்போ ரஜபுத்திரர்கள் கொஞ்சம் கோவப்படுறாங்க அப்படின்னா, அவங்க பிஜேபிக்கு ரொம்ப காலம் ஓட்டு போடக்கூடியவங்க, எப்பவுமே பிஜேபி ஓட்டு போட்டுட்டு இருந்தவங்க தான். அவங்க பொண்ணு பிள்ளையெல்லாம் அவங்க வீட்டு பெண்களை பற்றிலாம் இழிவாக பேசிவிட்டு அதோட எல்லாம் அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷனும் சரியாக கொடுக்கல. இல்லை, ரெப்ரசன்டேட்டிவ் கொடுக்கலன்னா கூட அவங்க ஓட்டு போடக்கூடியவங்க தானே, அதாலும் போடுவாங்க. அவங்க வீட்டு பெண்களை வந்து இழிவாக பேசிவிட்டாங்களே. இந்த ரூபாலான்ற ஒரு எம்பி, பிஜேபி எம்பி குஜராத்தில், அந்த பெண்களை பற்றி அவர் வேற ஒரு சமூகத்தினுடைய தாழ்த்தப்பட்ட சமூகத்தினுடைய வாக்கு வாங்கணும், அவங்கள குளிர்விக்கணுங்கிறதுக்காக இவங்களை பற்றி அவங்க வந்து ரொம்ப இழிவாக பேச போய் அதுதான் இப்போ கொந்தளிப்புக்கு முக்கியமான காரணமாக போச்சு. இவங்க ஒரு சாரி சொன்னால் முடிஞ்சிடும் இல்லையா? அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்க, அந்த ரூபாலாவத்தி நீக்குன்றாங்க, கேண்டேட்டாக திரும்ப கொடுக்காத, அவனை பிடுங்கன்றாங்க, நீக்குன்றாங்க. நீக்குனா அவன் சமூகத்து ஓட்டு போயிடும், அவங்க வச்சுக்குவான். புரியுதுங்களா? இருதலை கொல்லி எறும்பா மூச்சுக்கிட்டு இருக்கு பிஜேபி. இப்போ இந்த மாதிரி குஜராத்தில் அடி வாங்குது. குஜராத்தில் மட்டும் இல்லை, அவங்க குஜராத்தில் ஒரு மகா பஞ்சாயத்துன்னு ஒரு 5 லட்சம் பேர் கூடி பிஜேபிக்கு எதிராக பிஜேபி செயல்படணும், பிஜேபி தோக்கடிக்கணும்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அடுத்து ஊப்பியில் பண்ணாங்க, மேற்கு உத்தரப்பிரதேசம், ஊப்பியிலே பண்ணிட்டாங்க. அங்கே மேற்கு உத்தரப்பிரதேசம் கிட்ட ஒரு 20 தொகுதிகளில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களாம், அடர்த்தியான அவங்க சமூகம் இருக்கிறாங்க. அப்போ ராஜஸ்தான்லேயும் அதே மாதிரி மகா பஞ்சாயத்து கூட்டி தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. இப்போ ஹரியானாவில் எங்கெல்லாம் அவங்க இருக்காங்களோ ஒரு 4-5 மாநிலங்களில் வரிசையாக தீவிரமாக இருக்காங்க அவங்க. இதை ஒன்றும் பண்ண முடியல. அது வந்து பேசி தீக்கிறத தாண்டிடுச்சு நிலைமை. நீ ஒன்று அவனை கட்சி விட்டு நீக்கு, அவனை கேண்டிடேட்டை தூக்கு அப்படின்றாங்க. அது தூக்குனா இடைஞ்சல் ஆகிடும் பிஜேபிக்கு, தூக்குனாலும் பாதிக்கும்.
அதோட அப்படியே இருக்கட்டும்னு இருக்கிறாங்க. ஒன்றும் செய்ய முடியாத நிலைமையில தூக்குனா இப்ப குஜராத்ல ஒரு தொகுதியில பாதிக்கும் அல்லது 2 தொகுதியில பாதிக்கும். ஆனா இப்போ அவங்க 200 இல்ல, தொகுதியில அவங்க ஒரு இருக்கிறாங்க. 10-15 தொகுதி பாதிக்குமா, 8 தொகுதி 10 தொகுதி பாதிக்குமா குஜராத்ல. அந்த 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 சமூகத்தினுடைய ஓட்டு போயிடுன்றாங்க. அதனால வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது. குஜராத்ல 10 தொகுதி போச்சுன்னா என்ன ஆகும்? ரொம்ப அவமானம்ல. 26ல 10 போயிருச்சுன்னா கிட்டத்தட்ட அது பாதிங்க. குஜராத்ல ஒரு 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 சீட்டு தோத்தா கூட அது பிஜேபிக்கு அவமானங்க. இப்போ 2 சீட்டு தோக்குன்றாங்க. பிஜேபி 26 வராது, 24 தான் அங்க பாஜக வரும் அப்படின்றாங்க. இப்ப இந்த புது பூதம் கிளம்பு என்னெல்லாம் ஆக போதே தெரியல. ஆக நாளுக்கு நாள் வந்து பிஜேபி நிலைமை மோசமாயிட்டு இருக்கு. அதனால தான் அது அவங்களுக்கே தெரியும் நம்ம என்ன வரும் வர. அது என்னுடைய கணிப்பு பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் ஒரு இதுல ஒரு கணக்கு போட்டு சொன்னேன், 153 இடம் வெற்றி உறுதி பாஜகவுக்கு. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். 153 இடங்கள் வந்து நிச்சயமா வெற்றி உறுதி. அதுக்கு குறையாது. 153 குறையாம வெற்றி பெறும். மாநில வரை கணக்கு போட்டேன், எங்கெங்கெல்லாம் எவ்வளவு பாதிப்பு இழக்கிறாங்கன்றதை போட்டு கணக்கு போட்டோம்னா 153 இடத்துக்கு குறையாமல் பாஜக வெற்றி பெறும். இப்போ இதுல பேசும்போதே பிடிஆர் ஒண்ணு சொன்னார், நான் வடவர்களை பற்றி நான் என்னவோ நினைச்சேன், ஆனா அவங்க கிட்ட ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்குது அப்படின்னு சொல்றார். இந்த அபிப்பிராயமே ஒரு மாதிரி தப்பான. இல்ல, எனக்கு வட மாநில மக்கள் மீது எனக்கு எப்பவுமே நம்பிக்கை உண்டு. ஏன்னு சொன்னீங்கன்னா, 1977 இந்திரா காந்தியவே தோக்கடிச்சாங்க. ஒரு சர்வாதிகாரத்தை எந்த நாளும் வட மாநிலமானாலும் தென் மாநிலமானாலும் இந்திய மக்கள் ஏத்துக்கிறதே கிடையாது. மோடி போறது சர்வாதிகார போக்கு தான். பாஜக கேரண்டி அப்படின்னு சொல்லலையே, மேரா தேஷ் மோடி கேரண்டின்னு தானே சொல்றாரு. மோடியோட கேரண்டி எல்லாத்துலயும் மோடியை தான் முன்னிறுத்துறாங்க. மோடி சர்க்கார்ன்றான். பொதுவா இந்திய சர்க்கார் தான், இந்திய அரசு தான். ஆமா, இந்திய அரசு தான். அதை கூட வந்து இந்த ஆட்சியாளர் தான் வந்து பாஜக அரசுன்னு சொல்லிக்கலாம். மோடி அரசு, மோடி சர்க்கார்னா சொல்றாங்க. மோடி கேரண்டி எல்லாத்துலயும் மோடி மோடின்னு முன்னிறுத்திட்டே வரும் பொழுது இதுதான் சர்வாதிகாரத்தை நோக்கிய ஒரு பயணம் தொடங்கி இருக்காருன்னு. அப்போ வந்து 1977 சர்வாதிகார மாதிரி ஒரு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண இந்திரா காந்தியை சுத்தமா தோக்கடிச்சாங்க. அதன் பிறகு ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்து அவங்க நிலைய ஆட்சி செய்யல, ஒருத்தவங்க அடிச்சுக்கிட்டு பிரிஞ்சு போய் வீணா போன உடனே இது வேலைக்காகாதுன்னு அதே வட மாநில மக்களும் தென் மாநில மக்களும் வாக்களிச்சுதான் இந்திரா காந்தி திரும்ப வந்தாங்க. தென் மாநில மக்கள் மட்டும் வாக்களிச்சிடலையே. எமர்ஜென்சி பீரியடு முடிஞ்சது 77 கூட தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றுச்சு. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நேரு குடும்பத்துக்கு ஒரு மேலே ஒரு மரியாதை, ஒரு அன்பு உண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு. அது எப்பவுமே ஒரு காங்கிரஸுக்கு ஒரு ஓட்டு போடுவாங்க. கட்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சாலுமே கூட அந்த அபிமானம் இருந்துகிட்டே இருக்கு. தொண்டர்கள்லாம் கூட மக்கள் ஓரளவுக்கு ஓட்டு போடுவாங்க. அது 89 தலித் ஓட்டுகள் முழுசும் காங்கிரஸுக்கு இருந்துட்டு இருந்துச்சு. இப்ப கட்சி எல்லாம் பிரிஞ்சதுனால அதை ஓட்டு பூரா திருமாவளவன் கொண்டு போயிட்டாரு. அது ஒரு காரணம் காங்கிரஸுக்கு குறைஞ்சதுக்கு. அதனால வந்துட்டு அப்ப இந்திய மக்கள் வட மாநில மக்களும் சர்வாதிகாரத்துக்கு எதிராகத்தான் நிற்பார்கள். இப்ப அந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. அதனால தான் வந்து மோடிக்கு எதிராக அவங்க ஒரு அலை அங்க தொடங்கி இருக்கு வட மாநிலங்கள்ல. அதனால வந்துட்டு பிடிஆர் சொன்னது சரிதான். நாளுக்கு நாள் போக போக அவங்களுக்கு இன்னும் வாய்ப்பு குறைஞ்சிக்கிட்டு போகுது. தேர்தல் அன்னைக்கு இது போல பிரச்சாரம் செய்யக்கூடாது, இந்த மாதிரி கருத்துக்கள் சொல்லக்கூடாது, இப்படியான ஒரு கட்டுப்பாடுகளும் இருக்குது. ஆனா இந்த மாதிரி அமைச்சர், மூத்த பத்திரிகையாளர்கள் இவங்களே வந்து இந்த மாதிரி பேசுறது, கருத்து சொல்லலாங்க. ஒரு தனி மனிதனாக ஒரு கருத்து சொல்றாங்க. அவங்க ஒன்றும் பிரச்சாரம் பண்ணல, போய் ஓட்டு போடுங்க, அந்த வச்சு ஓட்டு போடாதீங்க அப்படின்லாம் சொல்லலை. ஒரு கருத்து சொல்றாங்க. இப்போ வெளியில வராங்க, வந்த உடனே முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கும்போது கூட வருவாங்க, என்னன்னா நாங்கள் இத்தனை இடத்துல வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொன்னால் மீதி இடத்துல திமுக தோக்குன்னு தானே அர்த்தம். அதுக்கு உடனே கருத்து கணிப்புன்னு எடுத்துக்கூடாது. தலைவராக அவங்க வந்து அவங்க ஒரு கட்சியில் ஒரு ப்ராமினன்ட் லீடராக இருக்கும்பொழுது அவங்க கருத்து கேட்குறாங்க, கருத்து சொல்கிறாங்க. பத்திரிகையாளர் கேட்குறாங்க, கேட்கும்போது ஒரு கருத்து சொல்கிறாங்க. அது ஒன்றும் தவறு கிடையாது. நடத்தை விதிக்கு எதிரானதும் கிடையாது. பிரச்சாரம் செய்யக்கூடாது அப்படிங்கிற கட்டுப்பாடும் இருக்குது. பிரச்சாரம் என்பது வேறு, ஒரு தனிப்பட்ட முறையில் கருத்து சொல்றது வேறு. அப்படியே கூட எடுத்துக்குவோம். பிரச்சாரம் செய்யக்கூடாது என்றால் தொலைக்காட்சிகள்லையும் பிரச்சாரம் வரக்கூடாது. ஆனால் வட இந்தியாவுக்கு நடக்கக்கூடிய பிரச்சாரம், இந்தியாவுக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிறதும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அவங்க கொடுக்குற விளம்பரமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அவங்க அந்த பக்கம் என்டிஏ கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க, மோடிக்கா கேரண்டி, மோடி பேசுறது லைவ்ல போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பிரச்சாரத்தை நிறுத்தியாச்சு அப்படின்னா, ஆனால் அதே மாநிலத்துக்குள்ள பிரச்சாரம். அதாவது இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் இருந்துச்சு. இப்போ வந்து எலக்ட்ரானிக் மீடியா, சோசியல் மீடியாலாம் வந்த பிறகு சில விஷயம்லாம் கட்டுப்படுத்த முடியாது. உங்களால் சொல்லலாம் முடிய.
இப்போ நீங்கள் விளம்பரம் நேற்று வரைக்கும் விளம்பரம் சேர்த்துருக்கீங்கல்ல, பிஜேபி கொடுக்குற விளம்பரம், திமுக கொடுக்குற, அதிமுக கொடுக்கலாம் விளம்பரம்லாம் உங்கள் வீடியோவில் சேர்த்துருக்கீங்க. அது இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் இருந்துகிட்டே தானே இருக்கும். தேர்தலெல்லாம் முடிஞ்சு அறிவித்த பிறகு அந்த அந்த வீடியோ நான் போய் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க, 40 நமதே நாடு நமதே, பாசிசத்தை வீழ்த்த ஸ்டாலின் அழைக்கிறேன் அப்படின்னு வரும்ல. இன்றைக்கி அந்த விளம்பரம் வந்துட்டு தானே இருக்கும்ல. அந்த வீடியோ போய் பார்த்தா இன்றைக்கி இருக்கத்தானே செய்யும். அதை நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. பிரச்சாரம் பண்ணணும். நேற்று நீங்கள் வந்து முந்தா நாள் மாலை 6 மணிக்கு மேலே விளம்பரம் உள்ள வீடியோவை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். அதான் பண்ண முடியும் உங்களால். ஆனால் அது நீங்கள் அங்கே பண்ணுறாங்க, லைவ் போடுறாங்க. ஒரு நார்த் இந்தியன் சேனல், இங்கிலீஷ் சேனல் லைவ், மோடி பேச லைவ் போடுறாங்கன்னு வச்சுங்க. இங்கே போட்டால் லைவ் இங்கேயும் வரதானே செய்யும். அதை தடுக்க முடியாது. ஓகே, நம்ம நிகழ்ச்சியின் இறுதி பகுதி வந்துட்டோம். இன்றைய தேர்தல் நிலவரங்கள் குறித்து நிறைய விஷயங்கள் விவாதிச்சிருக்கிறோம். மக்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நேயர்களே, மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.